மக்களே, வெல்கம் டு டெல்டா கிரீன் வெப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராக்கெட் ஸ்டோவ் தாங்க. ராக்கெட் ஸ்டோவ்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா விறகடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அதிக விறகு தன்னல் வேஸ்ட்டாக பாதி போயிடுங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது ராக்கெட் ஸ்டோவ்ங்க. ராக்கெட் ஸ்டோவ்ல ஒன்றும் இல்லைங்க, விறகு கம்மி விறகு தான். தன்னல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டோவ் மாதிரி அதிக தன்னல் ஃபாஸ்ட்டாக வரும், ஈஸியாக சமைச்சிடலாங்க. வெறும் 100 ரூபா இருந்தால் போதும், நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக பண்ணலாம். இதுமாரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரீட் சிமெண்ட் வச்சு தான் கட்ட போகிறோம். முதல்ல ஒரு செங்கல் எடுத்து நேராக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு செங்கல் எடுத்து சைடாக வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு அரைக்கல் எடுத்து அதை பக்கத்தில் வச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு செங்கல் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சோம்ல செங்கல், அதேமாதிரி இந்த மாதிரி ஒரு செங்கல் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கலவையை எடுத்து நம்ம அதை முதல்ல பூசிக்க வேண்டியதான். இதை நல்லா பூசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பின்னு கேட்டோம்னா அந்தமாரி வலை மாரி தருவாங்க. பார்த்தீங்கன்னா 10க்கு 30ன்னு 50 ரூபாய்க்கு நம்மளுக்கு தருவாங்க. இதை வாங்கி நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சுருக்க மாதிரி இந்த ஒத்தக்கல் சொல்லி கட்டினதுக்கப்புறம் அது மேலே மறுபடியும் கலவை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ரேர் நம்ம செங்கல் வச்சு முதல்ல கட்டிப்போம். இந்த செங்கல் வச்சு கட்டும்போது பார்த்தீங்கன்னா போன தாட்டி அரைக்கல் அந்த சைடில் வச்சுருந்தோம். அடுத்த தாட்டி மேலே கட்டும்போது இப்போ இந்த சைடில் வச்சு கட்ட போகிறோம். ஒரே பக்கம் அரைக்கல் வச்சுருந்தா அது பேலன்ஸ் சப்போர்ட் அவ்வளோ கிடைக்காது. அதனால் நம்ம மாற்றி இந்த தாட்டி அரைக்கல் இப்போ இந்த பக்கம் வச்சுருக்கோம். அதே மாதிரி கீழே பூசின மாதிரி இந்த தாட்டியும் இதுக்கும் மேலேயும் நல்லா அழகாக பூசிக்கிறோம். பூசினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மறுபடியும் இன்னொரு லேயருக்காக நம்ம கலவையை எடுத்து வச்சு அதேமாரி இன்னொரு லேயர் ஃபுல்லாக இப்போ கல் வச்சு கட்டுறோம். மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டில் அரைக்கல் எந்த டைரெக்ஷன் வச்சோமோ அதேமாரி மாற்றி இந்த மேலே உள்ளதுலேயும் வச்சுக்கிறோம். மேலே உள்ள லேயருக்கு கட்டிட்டு கீழேருந்து 3 லேயர் முதல்ல கட்டிக்கணும். அடுத்த 3வது லேயரில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதுதான் முக்கியமானது. சுற்றி கட்டிக்கிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் பின்னாடி அரைக்கல் வச்சுருந்தோம்ல அந்த இடத்துல முழுக்கல்லை நவுத்திக்கணும். இந்த ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நான் வைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முழுக்கல்லை எடுத்து பாதி கல்லுலேயும் பாதி இந்த அந்த கேப்பில் நிற்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் கை வச்சுருக்கேன்ல அதுக்கு மேலே நம்ம கலவையை வச்சு இன்னொரு செங்கலை வச்சோன்னா அந்த சப்போர்ட்லேயே இந்த குறுக்க வச்சுருக்க கல்லும் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதை அதேமாதிரி கல் வச்சுட்டு நல்லா டோட்டலாக ஃபுல்லாக பூசிக்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், கம்பி மேலே விறகு வைக்கணுமா கம்பி கீழே விறகு வைக்கணுமான்னு. இதில் பார்த்தீங்கன்னா விறகு நீங்கள் கம்பி மேலே வச்சு தான் எரிக்கணும். ஏன்னா அப்போ தான் கீழ் வழியில் கம்பி கீழ் வழியில் காற்று போய் மேலே நம்மளுக்கு விறகு நல்லா எரிய வைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 லேயர் கல் வச்சு கட்டணும். கீழே நம்ம 3 லேயர் கல் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டணும். இப்போ அடுத்த 3 லேயர் கல் பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சி சைடாக வச்சு இந்தமாரி கட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் வெறும் 100 ரூபா இருந்தாவே கட்டலாம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த கம்பி பார்த்தீங்கன்னா 10க்கு 30 ஒரு 50 ரூபா, 5 கிலோ சிமெண்ட் வாங்கினீங்கன்னா அது ஒரு 50 ரூபா. மற்றபடி மணல் கல்லுலாம் நம்ம வீட்லேயே இருக்கும், அதை வச்சு நம்ம ஈஸியாக வெறும் 100 ரூபா வச்சு நம்ம ராக்கெட் ஸ்டவ் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே கட்டுற 3 லேயர் கல்லுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் பாருங்கள் எப்படி வச்சு கட்டியிருக்கணும். அதேமாரி நீங்களும் வச்சு கட்டிங்க. இதை கட்டி முடிச்சா அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ராக்கெட் ஸ்டவ் ரெடி. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நான் விறகடுப்பையும் பக்கத்தில் வச்சு கட்ட போகிறேன். இதை கட்டி முடிச்சுட்டு மொத்தத்தையும் எல்லாத்தையும் பூசணுன்னா இதோட அவுட்புட்டை பார்க்கலாம் வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு. One eternity later. அவ்வளோதான் மக்களே, இப்போ வாங்க நம்ம இதை பற்ற வச்சு பார்க்கலாம் எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம் வாங்க.